Greetings from MWN.com. Dr. M. Wilson is delighted in presenting the important events of the economy today. Empower yourself by watching this video. Subscribe MWN.com. Thank you. ஒன்று. இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் விற்பனை அதிகரித்ததன் காரணமாக மார்ச் 31, 2025 உடன் முடிவடைந்த நான்காவது காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 30% அதிகரித்து 1222 ரூபாய் கோடியாக இருப்பதாக மருந்து நிறுவனமான சிப்லா மே 13 தெரிவித்துள்ளது. மும்பையை தளமாகக் கொண்ட மருந்து நிறுவனம் ஒரு வருடம் முன்பு ஜனவரி, மார்ச் காலகட்டத்தில் 939 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியதாக அறிவித்துள்ளது. 2. லார்சன் அண்ட் டூப்ரோ மே 13 அதன் கட்டிடங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் (பிஎஃப்) பிரிவு இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களிலிருந்து பெரிய ஆர்டர்களைப் பெற்றுள்ளதாக அறிவித்தது. புது தில்லியில் உள்ள பொதுவான மத்திய செயலக கட்டிடங்கள் 6 7 கட்டுமானத்திற்காக மத்திய பொதுப்பணித்துறையிடமிருந்து சிபிடபிள்யூடி பொறியியல், கொள்முதல் மற்றும் கட்டுமான (இபிசி) ஆர்டரை பெற்றுள்ளது. 3. நுகர்வோர் விலை குறியீட்டின் சிபிஐ அடிப்படையில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் ஏப்ரல் மாதத்திற்கான 3.16% இருந்தது. இது மார்ச் மாதத்தில் 3.34% இருந்தது என்று புள்ளிவிவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் மே 13 அன்று வெளியிடப்பட்ட தரவு காட்டுகிறது. 4. விலை நிலைப்படுத்தல் நிதியின் கீழ் 2025 முதல் 26 வரை இடையகத்தை உருவாக்குவதற்காக சந்தை விலையில் விவசாயிகளிடமிருந்து வெங்காயத்தை அரசாங்கம் விரைவில் கொள்முதல் செய்யத் தொடங்கும். பண்டிகை காலங்களில் விலைகள் உயரத் தொடங்கும் போது சந்தையில் இறக்கப்படும் இடையகத்திற்காக 0.3 மில்லியன் டன் (MT) வெங்காயத்தை வாங்குவதே இலக்கு. 5. ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்பட்ட என்பிஎஃப்சி மற்றும் சோஹன் லால் கமாடிட்டி மேனேஜ்மெண்ட் லிமிடெட் (SLCM) இன் முழு உரிமையாளரான கிஸ்ஸந்தன் அக்ரி ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கிஸ்ஸந்தன் உடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை துவாரா சொல்யூஷன்ஸ் அறிவித்துள்ளது. இந்த ஒத்துழைப்பு கிஸ்ஸந்தன் துவாரா சொல்யூஷன்ஸின் முதன்மை தயாரிப்பான பெட்டிக்ஸை பயன்படுத்தும். இது அதன் கடன் தொடக்க அமைப்பு, கடன் மேலாண்மை அமைப்பு, அறிக்கைகள், தள சேவைகள் மற்றும் இணை கடன் தொகுதியை உள்ளடக்கியது. 6. டாடா குழுமத்தின் ஊக்குவிப்பு நிறுவனமான ஏர் இந்தியா, டெல்லியில் இருந்து மங்கோலியா வழியாக ஒரு சிறப்பு விமான வழித்தடம் வழியாக வட அமெரிக்காவின் சில இடங்களுக்கு விமானங்களை இயக்கத் தொடங்கியுள்ளது. 7. இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் 2024 முதல் 25 வரை சரக்கு கையாளுதலில் 4.3% அதிகரித்து 855 மில்லியன் டன்களாக உயர்ந்துள்ளதாக செவ்வாயன்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது அதிக கொள்கலன் உற்பத்தி 10%, உர சரக்கு கையாளுதல் 13%, பொல் சரக்கு கையாளுதல் 3% மற்றும் இதர பொருட்களை கையாளுதல் 31% ஆகியவற்றால் போக்குவரத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டது. 8. எஃகு மற்றும் அலுமினியம் மீது 25% இறக்குமதி வரிகளை விதிப்பது தொடர்பாக WTO இல் அமெரிக்காவுடன் மோதலை அதிகரித்து 30 நாட்களில் $7.6 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கும் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. 9. இந்தியாவின் கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் கடல்சார் உற்பத்தி வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு பகுதியாக டிபி வேர்ல்ட் நிறுவனமான டிரைடாக்ஸ் வேர்ல்டின் உயர்மட்ட குழு ஒன்று கொச்சின் கப்பல் கட்டும் தளத்திற்கு வருகை தந்தது. தலைமை நிர்வாக அதிகாரி கேப்டன் ராடோ அன்டோலோவிக் தலைமையிலான குழு சிஎஸ்எல்லின் பிரதான தளம், புதிதாக நியமிக்கப்பட்ட 310 மீட்டர் உலர்காக் சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் வசதி (ISRF) மற்றும் கொச்சியில் உள்ள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை பார்வையிட்டது. 10. வேளாண் உள்ளீட்டு நிறுவனமான யுபிஎல், மார்ச் 2025 உடன் முடிவடைந்த காலாண்டில் 896 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 40 ரூபாய் கோடியாக இருந்தது. அதிக வருவாய் ஈட்டியுள்ளது. இந்த காலாண்டில் செயல்பாடுகளிலிருந்து வருவாய் 11% அதிகரித்து 15,573 ரூபாய் கோடியாக இருந்தது. இது கடந்த காலாண்டில் 14,078 ரூபாய் கோடியாக இருந்தது.